அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸா இருக்கக்கூடிய கேரளா ஸ்டோரி 2 அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்தியால இருக்க ஒரு 3 வெவ்வேறு இடங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் இடத்துல ரொம்ப கொடூரமான முறையில ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டே இறந்து போறாங்க. இன்னொரு இடத்துல அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம ஒரு பெண் அப்படி இப்படி நடந்து வந்து மாடி மேல இருந்து கீழே விழுறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவதா ஒரு வளர்ப்பு நாயை கூப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் வெளியில வாக்கிங் போய்கிட்டே இருக்கும்போது அந்த நாய் வேகமா ஓடி போய் பக்கத்துல இருக்க மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெண்ணோட விரல்கள் அதாவது கைகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு போக ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கொச்சியில ஒரு இளம் பெண்ணை காமிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியோட ஜாலியா அதாவது இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே இவங்களை அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி கோயிலுக்கு கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கோயிலுக்கு போகணும் வழிபடணும் அப்படின்றதெல்லாம் விருப்பம் கிடையாது. ஆனா அப்பா அம்மா கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கதால இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க சின்ன வயசுல இது எதுவுமே சொல்லி தரல, நான் இந்த மாதிரி வளரவும் கிடையாது, எனக்கு இதெல்லாம் தேவையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க தன்னோட அப்பா அம்மாவோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க கற்பான நேஹா அப்படின்ற ஒரு பெண் கிட்ட போக ஆரம்பிக்குது. பயங்கரமான ஆத்லீட்டான அவங்க தன்னோட அப்பாவோட முழு பயிற்சியால இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு கோல்டு அடிக்கணும் அப்படின்றது இவங்களோட அப்பாவோட பெரிய கனவு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிக்க அப்படியே கத்தனா திவ்யா அப்படின்ற ஒரு பெண் தன்னோட காதலனோட சேர்ந்துக்கிட்டு ரீல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து இவங்களோட காதல நம்ம வேணா அவனை பண்ணலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவனை லவ் பண்றேன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க யோசிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து கையை கிழிச்சுக்கிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல அப்படின்னா நீ இறந்து போயிடுவேன், என்னோட காதல் இவ்வளவு டீப்பானது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க. இவங்களுக்கு வயது வெறும் 16 தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன முடிவெடுக்கல, கல்யாணம் வேணாமா அப்படின்ற மாதிரி சிந்திக்க இவர் இப்படி பண்ணிட்டார் இல்லையா, வேற வழி இல்லாம சரின்னு சம்மதிக்கிறாங்க. அது கூடவே இந்த மாதிரி வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா யாருமே உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க, வந்து பண்ண ரொம்ப கிளாமரான வீடியோக்கள் எல்லாத்தையும் போட அதை நானே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட வீட்டுல இதுக்கான பெர்மிஷன் எனக்கு கொடுக்கல, அதனால என்னால எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதுதான் உன்னோட பிரச்சனை, எனக்கு என்னமோ நீ பெரிய ஸ்டாராவன்னு தோணுது, உன்னோட மதத்துல அந்த மாதிரி எடுக்காது இந்த மாதிரி எடுக்காதெல்லாம் சொல்லுவாங்க, நீ பண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நானே உனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய எடுத்து தரேன், அண்ட் கண்டிப்பா நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் ஆத்லீட் இருக்காங்கல்ல நேகா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலியோட கோயில் போகும்போது அங்க இவங்களோட காதலன் இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தனிமையில கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துலதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம கல்யாணம் பண்ணிடுறதுக்கு அப்புறமும் நீ இந்த ஆத்லீட் விஷயங்கள்ல கலந்துக்கலாம், நீ கோச்சிங் போறதுக்காக பெரிய ஒருத்தர்கிட்டயும் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி பிரசன்னா அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்தியா லெவல்ல பெரிய கோச் போல அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கேரளால இருக்காங்க அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது சலீம் அப்படின்ற ஒரு நபர். ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு போல, இருந்தாலும் இவங்க மீது அதாவது இந்த பொண்ணு மேல காதல் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம 2 பேரும் லிவிங்ல இருக்கலாமா, அவளை நான் டிவோர்ஸ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இண்டிபெண்டன்டான பெண் தான் இவங்க இல்லையா, இதனால இவங்க லிவிங் டுகெதர்ல இருக்க சம்மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் எக்காரணத்தை கொண்டு நீ ஒரு முஸ்லீம் அப்படின்றதால நான் மதம் மாற மாட்டேன் அண்ட் என்னோட போக்குல தான் நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த நிபந்தனைகள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஆத்லீட் இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ குடும்பத்துக்கிட்ட பொறுமையா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் வீட்டுல இருந்து போன் வர ஆரம்பிக்குது, நீ நாளைக்கு வெளியில போகாதமா உன்னை பொண்ணு பார்க்க வராங்கமான்னு சொல்ல இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நிறைய கிளாமரான வீடியோக்கள் எல்லாமே எடுத்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்க. இந்த விஷயம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நம்மளோட மதத்துக்கு இது புறம்பானது, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ண அவங்க இது ஏத்துக்கிறதா தெரியல. இதனால ஃபேமிலியில இவங்களுக்குள்ள நிறைய சண்டை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் காமிக்க இன்னொரு பக்கம் கொத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நபர் கூட வாழணும் அப்படின்றதுக்காக வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சம்மதத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க யோசிக்கிறாங்க. இது சரியா வருமா, மாற்று மதத்தை சேர்ந்தவராச்சு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் கூட தான் நான் வாழ போறேன், உங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பா நான் நல்லதான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாமே எங்க போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ரீல்ஸ் லேடி இருக்காங்க இல்லையா, மறுபடியும் இதே விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களோட அப்பா அம்மா போனை உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ அவங்களோட ரூம்ல வச்சு லாக் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மூலமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ 3 சைட்லயும் 3 வெவ்வேறு விதமான ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டு
போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல கொச்சியில இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நபர் கூட லிவிங் டுகெதர்ல வாழ போறேன் அண்ட் கண்டிப்பா அவங்க முன்னாடி நல்லாதான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் ஆத்தி எடுத்துக்கிட்டு அவர் கூட கிளம்ப. அதே சமயத்துல இங்க அந்த ஆத்லீட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே அவங்க வேற ஒரு நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாம இத்தனை நாள் மறைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சதோ இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா, இதுக்கு மேல அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும்னு சொல்ல அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடியல. இதனால அவங்க வீட்டுல இருந்து துணிகளை நாத்தி எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியோ இன்னொரு பக்கம் அந்த ரீல்ஸ் போக்கத்தால தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட காதலன் கிட்ட போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது எனக்கு அப்பவே தெரியுமா உன்னோட ஃபேமிலியில இந்த மாதிரி எல்லாம் பண்ண விட மாட்டாங்க, நீ ஒன்னு பண்ணு என் கூட வந்துட்டியா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையே இல்லாம இருக்கலாம் சொல்ல அவங்களும் வீட்டுக்கு தெரியாம கிளம்புறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த வீட்டை விட்டு போன ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கிட்டயும் போக ஆரம்பிக்குது. கேரளால இருக்கவங்க அவங்களோட காதலன் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காதலன் அவங்களுக்காக ஒரு ரூம் எடுத்து அங்க தங்க வச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல அந்த ஆத்லீட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஆக்ரால இருக்க ஒரு இடத்துக்கு போய் அங்க ரூம் எடுத்து தனிமையில தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுனால இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. மூணாவதா அந்த இளம் பெண் இருக்காங்களே ரீல்ஸ் முகத்துல இருக்காங்களே அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட அப்பா அம்மா காணும் அப்படின்ற மாதிரி நிறைய முறை போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க எடுக்கிறதா தெரியல. கூட இருக்க இவங்களோட காதலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அவரோட அப்பா அம்மா கிட்ட அப்புறம் பேசல அப்படின்ற மாதிரி இவங்க லிட்டரலி மதம் மாற்றம் பண்ணி இங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போகும்போது அங்க இருக்க பெண்கள் எல்லாமே இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறது தானே அரைகுறை ஆடையோட ஆடிக்கிட்டு இருக்கோ தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட இப்பத்திக்கு கணவர் அதாவது இப்ப கல்யாணம் பண்ணா இல்லையா அந்த நபர் இனிமேல் அது நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்கள தனிமையா ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போக அவங்களுக்கு இவங்க பேசுற விஷயங்கள் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இவரை சொல்லி கூட்டு வந்ததே உன்னோட டான்ஸ் அப்படின்ற பேஷன் நோக்கி நீ கண்டிப்பா போவ, அதுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற மாதிரிதான். ஆனா இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது நம்ம போக போக புரிய வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா அவளை சின்ன பொண்ணா நீ கூட்டு வந்துட்டா கண்டிப்பா அவங்களோட அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, நீ ஒண்ணு பண்ணு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவளால எத்தனை குழந்தைகளை பெற்று தர முடியுமா நீ பெத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல அவங்க இந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அதை அவர் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களோட வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்காது. இதை நீ பண்ணணும் அப்படின்னா இப்போ உன்னோட மதத்துல இருந்து எங்களோட மதத்துக்கு வா, அப்புறமா தான் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இதை ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இன்னமும் புரியல. சரின்னு தலையாடுறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஆக்ராக்கு ஓடி போனாங்களே ஆத்லீட் அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட காதலை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டே கூட்டு வந்தார். அவங்க அவங்களோட ஆத்லீட் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவங்களோட கணவர்கிட்ட நீ பிரசன்னா கோச் கிட்ட கூட்டு போறேன்னு சொன்ன இல்லையா அது எப்பன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 3 நாட்கள் இவங்க கிட்ட சரியா பேசல அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால அவர்கிட்ட என்ன ஆச்சு எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இது நேரம் வரைக்கும் இவங்களோட மதத்தை சேர்ந்தவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஏமாத்தி தான் இவர் கல்யாணமே பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவர் வேற்று மதத்தை சேர்ந்தவரா இருக்கும். இந்த விஷயத்த இவங்க கேள்விப்படுறதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. நீ ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா தீட்டிட்டு ஒரு நாள் முழுக்க இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தன்னோட அப்பா அம்மா கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி போனை ட்ரை பண்ண அவங்க என்ன வீட்டை விட்டு போனவங்க தான் உங்க கூட எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பா போனை கட் பண்ணி விட்டதால இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. தன்னோட கணவரை போய் பாக்குறாங்க. அந்த மனுஷனுடைய மதம் மாறினா மட்டும்தான் என்னோட ஃபேமிலிக்கு ஒன்று அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு இவங்க சம்மதிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் மதம் மாறிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த திவ்யா இருக்காங்களா அவங்களும் மதம் மாற்றப்பட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிக்க கொச்சியில இருக்க அந்த சலீம் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் ஒரு பெரிய ஆர்கனைசர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இங்கேயும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களும் காமிக்கிறாங்க. இவங்க மைனாரிட்டி பேசஸ்ல தான் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இன்னும் பல வருஷங்கள் தாண்டி இங்க மெஜாரிட்டியா இருக்க போறது நாம தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இப்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதனால ஒவ்வொரு பெண்களும் அதாவது வேற்று மதத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெண்களையும் நாம டார்கெட் பண்ணி ஆகணும், அவங்கள மதம் மாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல திவ்யா இப்ப முழுமையா மதம் மாற்றப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. 2 பெற்றோரும் அதாவது அப்பா அம்மா 2 பேருமே தன்னோட பொண்ணை ஏமாத்தி இவங்க கூட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. இதனால நீங்க தான் ஏதாவது பண்ணி என் பொண்ணை என்கிட்ட மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி அவரோட பங்குக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதிர் தரப்புல இருக்கவங்க இவங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரியோ இவங்க மதம் மாற்றம் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களோட சம்மதத்தோடு தான் நடந்தது அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு பக்கம் டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2 வெவ்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதனால இதை
இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் எங்களால எதுவுமே பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களோட பொண்ணு கணவரோட இருக்கிறதா கரெக்டா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது இவங்க காலில் விழாத குறையா கெஞ்சி பாக்குறாங்க. அப்பா எனக்கு இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து இவங்க கடந்து போட்டுட்டே இருக்கும்போது வலியால துடிச்சுக்கிட்டு இருக்க பெற்றோர்கள். அதே சமயத்துல இன்னும் 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டயும் போக ஆரம்பிக்குது. கொச்சின்ல இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட நல்லாதான் வாழ்ந்துட்டு வரேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஆத்லீட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. உன்னை ஏமாத்தி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா, இதுக்கு மேலேயும் உனக்கு புரியலையா, எங்களுடைய வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் போன் பண்றப்போ நீங்க என்னை இக்னோர் பண்ணிட்டு போனீங்க, இனிமேல் என்னோட கணவர் கூட நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது இவங்களோட முகத்திலும் சோகம் அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. இன்னொரு பக்கம் அந்த கொச்சின்ல இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்குள்ள இந்த நபரோட முதல் மனைவி என் குழந்தைக்கு உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் புரியாம அவங்கள நீ டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்ன, எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லமா இந்த வீடே அவங்களோடதான், என்னால வெளியில போய் வாடகைக்கு உன்னை தங்க வைக்க முடியுமா அப்படின்றது தெரியல, சரியான காரணம் இல்லாம எங்களை, அதாவது எங்களோட மதத்துல நாங்க இது எதுவுமே பண்ணக்கூடாது, அது எங்களோட மதத்துல நிறைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா, இதனால ஒரு 2-3 மாசம் மட்டும் டைம் கொடுமா, எல்லாத்தையும் நான் பிக்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு கொடுக்குது. ஏன்னா மதத்துல பின்பற்றிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே போலவே தான் இந்த சலீமும் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட மதத்துல இதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்றது எனக்கு ஷாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மாசம் டைம் கேட்டு இருக்கா இல்லையா, அது வரைக்கும் தான் அவங்க இந்த வீட்டுல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்க இங்க இருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சரி அந்த திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதே சமயத்துல நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னால எந்த விதமான வீடியோக்களையும் பதிவிறக்க முடியாது அப்படின்றதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவரால் இவங்க கொடூரமான முறையில தாக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா எங்களோட மதத்துல அது தீங்கானது, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு, நீ சொல்ல சொல்ல இதைய பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு காட்சிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைட் கொச்சின்ல இருக்கவங்களும் அவங்களோட டார்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க முடியல, வீட்டை விட்டு வெளியில போகலாம் ட்ரை பண்ண இவங்கள ஒரு 4-5 நபர்கள் வழிமறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ தான் ஒரு விதமான சூழல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதும் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனை இன்னொரு பக்கத்துல ஆத்லீட்டை இவங்களோட முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த நபர் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரே ஒரு வயசானவர், அவ இவ்வளவு நாட்கள் தூய்மை இல்லாம இருக்கா, அவளை நான் தூய்மைப்படுத்தி தரேன் அப்படின்ற மாதிரி தனி அறையில கொண்டு போய் அவங்கள கொடூரமான முறையில கற்பழிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ திருப்பி அவங்களோட கணவர்கிட்டயே கொடுத்துட்டு இவ புனிதமாயிட்டா, இனிமேல் நீ வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நபர் இதையே ஒரு தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்து பெண்கள், அதாவது இந்த மாதிரி பெண்களை கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு இவருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த நபரோட இவங்களை வச்சுட்டார். அதுக்கப்புறமா இவங்களை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே திங்க் பண்ண ரேண்டமா அந்த 2 பெண்கள் கிட்டயும் போக ஆரம்பிக்குது. அந்த 2 பெண்களுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த பாடலோட முடிவை ஆத்லீட் இருக்காங்க இல்லையா, அவங்கள தனி அறையில கூட்டிட்டு நிறைய ஆட்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்கள ஒருத்தரையா உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ ஒருத்தரும் மிருகத்தனமா அவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனோட அப்பாவோட பேச்சை தாண்டி வெளியே வந்துட்டு அப்படின்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு கணமும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி வேற ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா அவங்களையும் மதம் மாத்தி இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா முதல் மனைவி நிறைய ஆண்களோட தொடர்புல இருக்கா, அவரோட வயிற்றுல இருக்க குழந்தையோ என்னோட குழந்தையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த சமயத்துல தாமா நீ வந்த அப்படின்ற மாதிரி அவங்கள வீட்டுல இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல கேரளால இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அங்க இருக்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இப்ப மதம் மட்டும் மாற மாட்டாளா, ஆனா என்னோட புருஷன் மட்டும் இவளுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இந்த லேடி சண்டை போட போறாங்க. இந்த விஷயத்த பார்த்த சலீமோ இத்தனை நாட்களா நான் பொறுத்துக்கிட்டேன், என்னோட மதத்துக்கு எதிரான பல விஷயங்கள் என்னை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை தாண்டி இப்போ இதை பண்ணிட்டு இல்லையா, ரொம்ப ரொம்ப தப்புமா, இதுக்கு மேலேயும் உன்னை நான் தொடாம இருந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு அடிச்சு ஒரு தனி அறையில பூட்டி வைக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த திவ்யாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட கம்யூனிட்டி ஆளுங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. அவங்க கும்பலா இருக்கிறதால நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டாங்க. நாம ஒன்னா நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீங்க குரல் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க ஒருத்தர் எதுக்குப்பா எனக்கு இந்த வம்பு, உன்னோட பொண்ணு கரெக்டா இருந்தா அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்குமாப்பா அப்படின்ற மாதிரி கொச்சப்படுத்தி
எடுத்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க அந்த போனாங்க இல்லையா அவங்களோட ஃபேமிலியில இருக்க பெண்கள் எல்லாமே அவன் ஆடை அப்படின்றத வச்சு அந்த பொண்ணு டிசைட் பண்ண முடியாதுமா, அவ ஒரு பொண்ணு தானமா, அவளுக்கு நாம தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் திரண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க இதுக்கு நடுவுல அந்த ரெண்டாவது மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது திவ்யா கூட இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா திவ்யாவுக்கு மொபைல் போன் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்பா அம்மாவோட கால் பண்ணும்போது அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கு. எங்களோட பெற்றோரால இது ஏத்துக்க முடியல, அங்க இருக்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்புவா, நான் ஒரு புதுவரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இங்க அந்த கொச்சியில இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களும் ரூம்ல அடைக்கப்பட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மதத்தை, அதாவது என்னோட மதத்தை நான் பிடிக்காம இருந்தேன், ஆனா என்னோட மதம் என்னக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் அவங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் என்னோட மதத்துக்கு நீ கன்வெர்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு இந்த உணவை நீ எடுத்துக்கொண்டாகணும் அப்படின்ற மாதிரி பீஃப அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் திணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாயில வச்சு திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நீ சாப்பிட கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஒரு பரிதாவை வச்சுட்டு இதை நீ போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க அவங்க போனது பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு நிறைய லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா உங்க ரெண்டு பேரையுமே நான் பெருமைப்படுத்ததாமா போறேன், இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போறாங்க போல. அப்படியே கதை திவ்யா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் வீடியோ எடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் இதை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போனை பிடிச்சி உடைக்கலான்னு போக ரெண்டாவது மனைவி இருக்காங்க அவங்க தடுக்கணும்னு வரும்போது அவங்களுக்கும் அடி இவங்களுக்கும் அடி, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல இந்த நம்ம பொறுமை இழக்கிறாரு. அவங்களோட தலையை பிடிச்சி செவுத்துல பயங்கரமான முறையில தாக்கிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல இவங்க துடி துடிக்க இறந்து போறாங்க. ரெண்டாவது மனைவி பார்த்து பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த ஆத்லெட் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இங்க அந்த திவ்யாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவங்கள கொண்டுட்டாங்க இல்லையா, வெளியில கொண்டு போனோம் அப்படின்னா மாட்டிப்போம், உன்னை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள துண்டு துண்டா வெட்டி கோணி பையில வச்சு வெளியே கொண்டு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கொச்சியில இருக்காங்களே அவங்க தன்னோட அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தி ஆகணும், இது எல்லாத்துக்கும் நான் எடுத்த முடிவுதான் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நபருக்கு அவங்களோட முடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால முடிவு எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க. அதே சமயத்துல அந்த ஆத்லீட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து வந்து மாடி மேல இருந்து கீழே குதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அங்க நியர்பைல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படின்றத காமிக்க. இன்னொரு பக்கத்துல அந்த வெட்டப்பட்ட அந்த உடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் அவங்க புதைக்கும் போது அந்த நாய் தோண்டி எடுக்குது. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியோ 3 வெவ்வேறு விதமான பெண்கள் வெவ்வேறு விதமான சூழல்ல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் மக்களால பொறுத்துக்க முடியல, பயங்கரமா பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தரும் கைது செய்யப்பட்டு அவங்க வாழ்நாளே அனுபவிக்காத வேதனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இங்க கதறிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. ஒட்டுமொத்த மக்களும் ஒண்ணு சேர்றாங்க, அவங்களை விடக்கூடாது, அவங்களை சாகடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக நிறைய போராட்டங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுல திவ்யாவோட குழந்தை அனாதையா இருக்கு இல்லையா அந்த குழந்தைய அவங்களோட அப்பா அம்மா எடுத்து அவங்களுக்கு ஒரு அழகான பேரை சுட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். அண்ட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு 4-5 ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நெறிக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.